எடுத்து பாருங்க. சிவபெருமானை நோக்கி. சிவபெருமானுக்கு சங்கரன் என்று ஒரு பெயர். ஆமா, சிவபெருமானுக்கு சங்கரன் என்று ஒரு பெயருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் புதுசா சொல்ல போறது ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. ஏமா என்னம்மா யார் யாருமா? கங்கை சிரசுல இருக்காங்களா? பொண்டாட்டி யார் சொல்லுது? பொண்டாட்டி எனக்கு தெரியாதுமா. தலைமையில அம்மா 30 பொண்டாட்டி வச்சு. நீ இந்த வாசலாம் என்ன கேட்டாத. நீ 1000 பேர் பார்க்கலாம், ஆனா என் ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, கை வைக்காத பேசுமா, என்ன சாகடிக்கிற மாதிரி. ஆனா என்ன மாதிரி அவர் பார்க்க முடியுமா? உண்மையா சத்தியமா பார்க்க முடியாது. முடியாது. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அம்மா தெரிஞ்ச மாதிரி தான் விவகாரமே நடக்க போகுது. அர்ரா படிக்க டக்கர். பணிக்க டக்கர் இல்ல. அவருக்கு 2 பொண்டாட்டி. சிவனுக்கு கங்கை ஒரு பொண்டாட்டி, பார்வதி ஒரு பொண்டாட்டி. ஆமா, அவரு பிள்ளை முருகன் 2 பொண்டாட்டி. வள்ளி தெய்வான அவரு போல ஒண்ணு வைத்து சாதிங்கற அவனு 3 பொண்டாட்டி. சித்தி புத்தி வெள்ளற. இப்ப கணபதிக்கு வந்து விநாயகர் வந்து பொண்டாட்டியே கிடையாதுன்றாங்க. விநாயகர் கல்யாணம் சுத்தமா நாடகமே இருக்குது. ஆமா, விநாயகர் கல்யாணம் நாடகம். அவருக்கு 3 பொண்டாட்டி. சித்தி புத்தி வெள்ளபை 3 பொண்டாட்டி. ஆமா என்ன? ஆமா, அவங்களுக்குலாம் பொண்டாட்டி இருக்கும்போது யா திருமாலு அவன் நல்லவனா? லக்காடியா சேவந்தா லக்காடியே கூத்து பத்த தத்தா அது புதி ஆடு விட்டு ஜூபத்து கலகடா. அவருக்கு 2 பொண்டாட்டி. புடி வாடியம்மா. சிவபெருமான் வைத்தது வைகுந்த வாசம். சரி, தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கினேன். இப்ப நீனா ஒழுங்கா போக போறியா இல்லையா? நீ ஒழுங்கா என்னடா வர போறியா இல்லையா? ஆமா, அவர்தான் முடிவுன்றாரு. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன், ஒரு யோசனை. எந்த யோசனையும் சொன்னாலும் தெளிவா சொல்லு. தெளிவா நான் சத்தியமா சொல்றேம்மா. சத்தியமா? ஆமா நிச்சயமா? ஆமா, தெளிவான யோசனையா? ஆமா. யாரோ ஒரு ஆள் வரீங்க. நீ பேச போக போறியா இல்லையா? என்ன சொல்ற? அதாவது அடியாது மாடு படியாதுமா. ஆமா, நான் பார்த்தா அடி ஜாஸ்தியா நீ சொல்ல